இந்த சங்கொலி முழங்கட்டும் அரங்கத்தில் இன்னைக்கு ஒரு முதல் பதிவாக இந்த ஒரு 10 கேள்விகளை உங்கள் முன் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இன்றைய காலகட்டமானது பெண்களுக்கு பெரும் சவாலாக சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை, வளர்ச்சின்னு சொல்லி எதை நோக்கி பெண்கள் ஒரு அவங்களுக்கான பாதிப்பை அவங்களே உருவாக்கி கொள்றாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 10 கேள்விகள் முன்வைக்கிறோம். அதன் முதல் கேள்வியாக, தமிழ்நாட்டில் பெண்களோட தற்போது மனநிலை என்ன? அருமையான இந்த அரங்கத்தின் இந்த முதல் நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி பாலச்சந்தர் அவர்களை முதல்ல வரவேற்கிறேன். நீங்கள் என்னிடம் கேட்கக்கூடிய இந்த கேள்வி எல்லாமே இந்த பெண் சமூகத்துக்கு வைக்கக்கூடிய கேள்வியாகவும், பெண்ணாக இருக்கிறதுனால அது எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலையை நான் வெளிப்படையாக பேசணும்னா, பெண் ஒரு மறைபொருளாக வாழ்கிறா. தான் நினைக்கிற எதையுமே வெளியே சொல்றதில்ல. அது போக அவங்களுக்கு வேண்டாம் நினைச்சா கூட இந்த பொது சமூகம் என்ன நினைக்குமோ அப்படிங்கிறதுக்காக தனக்குள்ளேயே அதை அடக்கிக்கிட்டு வெளி உலகத்துக்காக மட்டும்தான் அவள் வாழ்றான். ஏன்னா அவளுக்கு வேண்டாம் நினைக்கிற ஒரு விடயத்தை, நான் வேண்டாம் நினைச்சா இவங்க எல்லாம் நம்மளை தவறா பேசிடுவாங்களோ அனி போகிற போக்களை இவ சேர்ந்து பயணிக்கிறான். அவ்வளவுதான் மனநிலை. ஆனா அவங்க விடுதலைங்கிற எண்ணம் அவங்க கிடைக்கல. அவங்க இன்னும் முழு சுதந்திரமா அவங்க எதை நினைச்சாங்களோ அதை இன்னும் அடைய முடியல. அதாவது இப்போ நம்ம நாட்டோட முன்னாள் பிரதமர் சோனியா காந்தியா இருக்கட்டும், இல்ல நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மா ஜெயலலிதா இருக்கட்டும், அவங்கள மாதிரி இனி வரும் காலங்களில் ஒரு தலைவி தமிழ்நாட்டுக்கு வருவாங்களா, இல்லை இந்தியாவுக்கு கிடைக்குமா? ஒரு சின்ன தவறு திருத்திக்கிடுங்க. சோனியா காந்தி இல்ல, இந்திரா காந்தி அம்மையார். அவங்க பீனிக்ஸ் பறவை என்று சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். இவங்களெல்லாம் எப்படின்னா, முன்னவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி, நேருவின் மகளாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்புக்காக தன்னுடைய சொந்த வாழ்க்கையை கூட நிராகரித்து இந்த நிலத்தின் மகளாக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு பெரிய ஆளை நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் பலதரப்பட்ட இன்னல்களை பெற்று அதன் வழித்தடத்துல இந்த ஆணாதிக்க சமூகத்தை தனக்கு கீழ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு இரும்பு பெண்மணியா நம்ம முன்னால வாழ்ந்தது தான் அம்மா ஜெயலலிதா அவர்கள். இவர்களை போன்ற பெண்கள் இங்கே வருவாங்களா அப்படிங்கிறது நீங்க மட்டும் கேட்கிற கேள்வி இல்லை தம்பி, உலக பொது சமூகமே எதிர்பார்க்கிற ஒரு கேள்விதான். ஆனா அதுக்கு நீங்க உடனே எல்லாம் இங்க யாரும் வரவே முடியாது. அதற்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இல்லை. ஆனா நிச்சயமாக வரும் காலங்களில் இப்ப அதற்கான விதைகளை நாங்க தொடங்குகிறோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட இந்த நிலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி ஒரு பெண்ணின் கைக்குள், அது பெண்ணா இருக்கக்கூடாவா, பெண்கிறதுக்கான அடையாளம் வேறு, ஒரு அரசியா ஒருத்தி இந்த நிலத்தில் தன்னலமற்று நிற்கும் போது முன்னவரையும் பின்னவரையும் வீழ்த்தி முடிசூடாமல் இந்த இவதான் ஒரு பெண்ணரசிங்கிற அந்த லோகவை நாங்க உருவாக்கான வேலை செய்யறது உண்மையே வருவாங்க பாத்துக்கிறதுல. கண்டிப்பாக அடுத்த 20 ஆண்டுகளில் ஒரு மீண்டும் ஒரு தலைவியை உருவாக்க அரசி வராங்கன்னா அதுக்கு இந்த அரங்கத்துக்கு முதல் வாழ்த்துக்களா இருக்கும். இரண்டாவது கேள்வினா, இல்லத்தரசிகள் இன்றைய இந்த 2025 இந்த காலகட்டத்தில் அவங்க மனநிலை என்னவா இருக்கும்? இல்லத்தரசிகளை பொறுத்தளவுல அவங்களுக்கு இல்லத்தரசிங்கிறதுக்கான அர்த்தம் முற்றிலுமா மறந்து போச்சு. காரணம், பெண் விடுதலைங்கிற ஒரு விடயத்துல அவளுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை யாரும் பெற்று கொடுக்கல. எங்களுக்கான அதிகாரத்தை எந்த ஆட்சி அதிகாரமும் சமூக நீதி பேசுபவர்கள் எங்களுடைய அதிகார மையங்களை எங்களுக்கு தராம இந்த சமூகத்தின் பொருளாதாரத்தை, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஆணுக்கு நிகராக நாங்களும் சுமப்பதற்கு எங்களை ஒரு சுமை தாங்கியாதான் அந்த பொது சமூகம் உருவாக்கிட்டு, இவனும் எனக்கு விடுதலை கிடைக்குங்கிற அந்த ஒற்றை தொடர்ல ஓடி போய் ஒரு வேலைப்பழுவை ஏற்றுக்கொண்டு வேலைப்பழு, வீட்டு சுமை இவற்றை எல்லாம் தாங்கி பிடிக்கும் போது இன்னைக்கு எனக்கு இது வேண்டாம், எனக்கு என்னுடைய குழந்தைகளை வளர்க்க முடியல, இந்த நல்ல சமூகத்தை நான் உருவாக்கவில்லை என்ற குற்ற உணர்வு எல்லா வேலைக்கு செல்லக்கூடிய தாய்மாருக்கும் இங்க இருக்குது. ஆனா அவங்களா விரும்பி ஏற்றுக்கொண்ட அந்த சுமையை அவ்வளவு எளிதில் இந்த சமூகம் இறக்கி விடுமான இறக்கி விடாது. அப்படின்னா குயிலினாச்சர் என்ன சொல்றாங்க, பெண்கள் வேலைக்கே போகணும்னு இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. பெண் என்பவள் இந்த நிலத்தின் ஒரு பெரிய ஆளுமை திறன் உடையவள். அவ எப்படி இருக்கணும்னா 100 பேரை இயக்குகிற அதிகார மையத்தில் இருக்கணும். 100 பேருக்கு வேலை கொடுக்குற
ஒரு அதிகார மையத்தில் இருக்கிறது வந்து அவளுக்கு வந்து ஒரு பெருமிதத்தை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக மாதம் 1000 ரூபா சம்பாத்தியம், 10,000 ரூபா சம்பாத்தியம் பண்ற ஒரு தொழில் செய்தா கூட அவ தண்ணீரை வரப்பான். இன்னைக்கு நாங்கள் வேலைக்காரிகளா கூலிகளாக தான் இருக்கிறோம். எல்லா பெண்ணுக்குள்ளும் இந்த மனநிலை இருக்கு. அதாவது அதிகாலையில எழுந்துறாங்க. அதாவது ஒரு இன்னும் நாங்க வந்து பின்தூங்கி தான் முன்னேறுறோம். அதிகாலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கீங்க, இரவுல ஒரு 11 மணிக்கு உறங்க போறீங்க. இது வந்து ஒரு இன்றைய காலகட்டத்தில் ஒரு கார்பரேட் நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மத்திய மாநில அரசு நிறுவனமாக இருக்கட்டும், இந்த அரசு துறைகளை பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த ஒரு வேலை நேரங்கள் இருக்கு. ஆனால் இந்த இல்லத்தரசிகளுக்கு இந்த வேலை நேரம் என்பது குறிப்பிடப்படாத, எழுதப்படாத ஒரு வரலாறாக போயிட்டு இருக்கு. இதற்கு முடிவுகள் வருமா? இல்லை, இப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது வேலைக்கு போற பெண்கள் இல்லத்தரசிகள் 2 பேரையும் சொல்றீங்க. வேலைக்கு போற பெண்கள் வந்து இல்லத்தரசிகளை விட பாவம் நான் சொல்றேன். என்னன்னா, இல்லத்தரசியாவது தன் இல்லத்தில் உள்ள வேலைகளை வேகமாக செய்து சுருக்கி கொண்டு கொஞ்சம் காணொளி பார்ப்பது, கொஞ்சம் பக்கத்து வீட்டில் அரட்டை அடிப்பது, பகல் நேரத்தில் உறங்கி எழுவது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள தங்களை வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யுது. ஆனா இந்த வேலைக்கு போறாங்க பாருங்க, அவங்களுடைய நிலையை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க இல்லத்தரசி 5 மணிக்கு எழுந்தா வேலைக்கு போகும் பெண் 4 மணிக்கு எழுந்திக்கணும். ஏன்னா இல்லத்தரசி சமையல் வேலையில முடித்து எல்லாரையும் அனுப்பிவிட்டு எப்போ வேணாலும் பாத்திரம் விளக்கிடலாம், வீடு துவைச்சிடலாம், துணி துவைத்துடலாம். ஆனா வேலைக்கு செல்லும் எல்லா பெண்ணும் இந்த வேலைக்காரிகளை வைத்துக் கொள்வதில்லை. அப்போ அவங்க போகுவதற்கு முன்பே எல்லா பணிகளையும் முடிவடைத்து விட்டு தான் அவங்க போக வேண்டியது. இரவும் அவ்வளவு சோர்வா வந்தாலும் வந்த உடனே தேநீர் போடுவது, இரவுக்கான உணவை தயார் செய்வதுன்னு அவங்க வந்து படுக்க, இல்லத்தரசி 11 மணிக்கு படுத்தா இல்லத்தரசி வேலைன்னா எல்லாரும் சாப்பிட்டோன்னா பாத்திரத்தை கழுவி தூங்கிடலாம். ஆனா வேலைக்கும் செல்லும் ஒரு பெண் அவ எல்லாரும் தூங்கின பிறகுதான் அவ அந்த துணிகளை எடுத்து வைப்பது, அந்த பாத்திரங்களை அதுக்கப்புறம் இந்த இவ்வளவு மன அழுத்தத்திலையும் அந்த உடற் சோர்வு மட்டும் அவளை உறங்க வைக்குது. அவ மன நிம்மதியா உறங்கி பல ஆண்டுகள் ஆயிட்டு. உண்மைதான். இப்போ 3வது கேள்வி என்னன்னா, இன்னைக்கு கல்லூரி படிக்கும் மாணவிகள், ஏன்னா அவங்களோட இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 80, 70, 90s பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் படிப்பு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. அந்த நேரங்கள் அவங்களோட சந்தோஷம், அந்த துக்க கல்லூரி சக தோழிகளோடு போகிற விஷயங்கள் அன்றைய காலகட்டத்தில் நடந்த மாதிரி இன்றைய காலம் கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் மனநிலையே என்ன? இன்னைக்கு எப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம டெவலப்மெண்ட்னு சொல்றோம், அறிவியல் வளர்ச்சின்னு சொல்றோம். அறிவியல் வளர்ச்சி என்பது மனிதனுடைய தேவைதான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அம்மாக்கள் எல்லாருமே ஒரு விதத்துல வேலைக்கு போய் பணம் ஈட்டக்கூடியவங்களா இருக்காங்க. வீட்டுல வந்து பட்ஜெட்னு சொல்லுவோம், அதாவது கணக்கு பார்த்து செலவழிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு யாரும் இல்லை, அதிகமா 70 விழுக்காடு இல்லை. அப்படிப்பட்ட வீட்டுல வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இல்லை. இந்த பணம் எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி மேலை நாட்டு கலாச்சாரம், வடக்கிந்திய கலாச்சாரம் இங்கே வலிதாக வந்துட்டு, இப்போ அவங்களுக்கு கலாச்சாரம் என்னன்னு தெரியாது, இறை பக்தி என்பது என்னன்னு தெரியாது, நிறைய விஷயங்கள் இப்படிதான் வாழணுங்கிற அந்த ஒரு கோட்பாடு இன்றைய கல்லூரி பிள்ளைகளுக்கு இல்லை. அதனாலதான் அன்னைக்கு நாங்க இடுப்பு தெரிய சேலை கட்டிட்டு போகும்போது எங்களை யாரும் தவறா பார்க்கல, எங்களை தொடல. இவங்க இன்னைக்கு முழுதா நாங்க மறைத்து கொள்கிறோங்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு அதுலயும் தாண்டி போறாங்க. தனி மனித ஒழுக்கம் பிறழ்வதற்கு இன்னைக்கு கல்லூரிகள் மிக முக்கிய பங்காற்றுது. எல்லா கல்லூரிகளிலும் கஞ்சா இருக்குது, எல்லா போதைப் பொருளும் நடமாடுது. ஆணுக்கு பெண் நிகர்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இந்த பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு அவனுக்கு அடிமையாக அவனுடைய ஆடையை போட்டுக்கிறது. அவன்கிட்ட நான் விடுதலை வாங்குறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆடையவே இவா வந்து போட்டுக்கிறா, அதை சுதந்திரங்கிறா. அவன் சாரையும் குடிச்சா நானும் குடிப்பேங்கிறா. இது எங்கே போகுதுன்னா, இந்தியருக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கு, அதனால கணினி அறிவு இருக்கு, மொழி அறிவு, எல்லா அறிவு இருந்தாலும் வாழ்வியல் என்ற ஒரு விடயத்தில் இந்த கல்லூரி பிள்ளைங்க 0 தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இதே நம்ம திருவள்ளி மண்ணிலேயே கடந்த வாரம் மாணவிகள் வந்து பள்ளி வகுப்பறையில் வச்சு மது அருந்திருக்காங்க. இது சம்பந்தமா இனி வரும் காலங்களில் இந்த இதே மாதிரி நிகழ்வு தொடருமா? தொடர்ந்தால் பள்ளிக்கூடங்கள் எதை நோக்கி போகும்? இல்லை, இது தொடங்கி ரொம்ப காலங்கள் ஆயிடுது. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பே கள்ளிக்குளத்தில் வந்து ஒரு கல்லூரியில் பிள்ளைங்க இதே மாதிரி பீர் சாப்பிட்டு அதை காணில் எடுத்து போட்டு அந்த குடும்பங்கள் நிர்மூலமாகி போச்சு. ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிட்டு, என்ன விஷயம்னா, நம்ம என்ன பண்றோம்னா தவறை தடுப்பதற்கு முயற்சி பண்றோம். இந்த தவறு நடக்கக்கூடாது ஆனா
தவறு உருவாகாமல் இருக்க முயற்சி பண்றதில்ல. தவறை தடுக்கணும்னு நினைக்கிறோம், தப்பு நடந்துக்கூடாது. தவறு எங்க உருவாகுதுன்னா, பொறுப்பற்ற தந்தை அவனுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாராய கடைகள், அவன் முழு நேரமா குடிச்சிட்டு மது கூடத்துல படுத்திருக்கான். அந்த பெண் என்ன பண்றா, அந்த குடும்ப சுமையை தாங்கி இவங்களை வளர்க்கறதுக்காக ஓட தொடங்குறா. ராமநாதபுரத்துல சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஜவுளி கடை போயிட்டு வராங்க, கணவரோட தான் வராங்க. கணவரோட வந்த அந்த பெண்ணை மனைவிய கணவரை மரத்தை கட்டி வச்சு அந்த பெண்ணை கழுவி வச்சாங்க. இப்படியே நிலை நீடித்தால் பெண்கள் ரோட்டில் நடமாட முடியுமா? இதுக்கு என்னன்னா, இதுக்கு முந்தி கேள்விக்கான பதில இதுக்கு பதில். அது எப்படின்னா, இந்த சமூகம் வந்து யாரோடையும் நெருக்கமாக இல்லை. சாராய கடையோட ஆண்கள் நெருக்கமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லாருமே 90 விழுக்காடு குடிகாரர்களா மாறி போயிட்டாங்க. முற்றிலுமாக என்னன்னே முற்றிலுமாக நம்முடைய கலாச்சாரம் இங்க உடைபட்டு போச்சு. ஆணுக்கு நிகராக பெண்கள் தவறு செய்ய துணியும் போது தவறே செய்யாத ஒரு பெண் அங்க பாதிக்கப்படுறார். இவன் காண்கிற காட்சி தவறானது. குடும்ப வாழ்க்கை என்பது முற்றிலும் மாற்றப்பட்டு விட்டது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 90 வயது வரை காதலிச்ச இந்த சமூகத்துல திருமணமான 10வது நாள் விவாகரத்துக்கு தயாராகிறாங்க. காரணம் இங்க எல்லாமே, அதாவது தம்பி நீங்க கேட்கிற கேள்விக்கான ஒரே ஒரு பதில் என்னன்னா, இங்கே அடிக்காமல் எதுவும் மாறாது. தண்டனைகள் கடுமையாக்கப்படாமல் எதுவும் மாறாது. அப்படி நாங்க யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னா, முதல்ல அரசு நடத்தக்கூடிய மதுபான ஆலைகளை குத்தகை எடுத்து நடத்துறாங்க பாருங்க, அவர்கள் தண்டிக்கப்படணும். அப்ப அந்த தண்டனையை கொடுக்கறது யாருன்னா வெகுஜனம் கொடுக்கணும். வெகுஜனம் கொடுக்குமானா கொடுக்காது. அப்படின்னா பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய, குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய இந்த சிக்கல்களை பெண்கள் தான் முன்னாலும் தண்டிக்க முடியும். இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நாங்க எங்களுடைய முடிவுல என்னன்னா, நீ ஓடிக்கொண்டே இரு, உனக்கு இலக்கு இல்லை, ஆனா நாங்க இலக்கை நோக்கி வருகிறோம். எங்களை தவறான வார்த்தைகளால் பேசும் சமூகத்தை ஒடுக்கும் நாங்க நினைக்கிறோம். அப்படின்னா அந்த சமூகத்தை சரி செய்யணும். அந்த வேலையை யார் செய்வாங்கிற கேள்விக்கு பதிலா நாம் செய்வோம், அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா ஐடி துறையில பணியாற்றி வருகின்ற பெண்களோட வாழ்க்கையும் சரி, இந்த மனநிலையும் சரி, ஐடிக்குள்ள நிறைய இன்னைக்கு டிவோர்ஸ் போயிட்டு இருக்கு. கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்ங்கிறது அரிது. ஆனா இன்னைக்கு ஐடி துறையில வெகு விரைவில் இது சீக்கிரம் நடந்ததுக்கு, இதை மாற்றுவதற்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? ஐடி துறை மட்டும் இல்லை, இன்னைக்கு இன்றைய காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பந்தமா பார்க்கப்படலை. அது வந்து ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு கான்டாக்ட் அப்படிங்கிறாங்க, அதாவது ஒரு தொடர்பு தான் அப்படிங்கிறாங்க. மேலை நாட்டு கலாச்சாரத்தை போல இவர்கள் மேலை நாட்டு கலாச்சாரத்தின் வாயிலாக பொருளாதாரத்தை நாம் உருவாக்கும் போது அந்த கலாச்சாரத்துக்கு நம்ம அடிமையாகிறோம். அன்றைய காலகட்டங்களில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்காமலே திருமணம் பண்ணிக்கிறான், ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்காமலே திருமணம் பண்ணிக்கிறான். ஆனா அவங்களுக்குள்ள உள்ள அந்த அன்பு பெருசா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, 100 பேரை பார்க்குறா. இயல்பாக அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு படிக்க போறா, வேலைக்கு போறா, இங்க உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுது. உறவு என்பது இறுதி வரை வரணுங்கிற முடிவு இப்போ பிள்ளைகளுக்கு இல்லை. அதுக்கு காரணம் சமூகம். இப்போ இதே சமூகத்துல தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் சொல்லி ஒன்று வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல போகக்கூடிய சில பெண்கள் வந்து எந்த வருவாய் ஈட்ட போவதில்லை, அதனால யாருக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்ல போறதில்லை, அதனால வரக்கூடிய விளைவுகள் தான் அதிகமா இருக்கு. இவர்களோட இன்ஸ்டாவோட பயணம் தொடர்ந்தா நல்லதா? இல்லை, இந்த இன்ஸ்டா என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டா மட்டும் இல்லை, இந்த காணொளிகள் வாயிலாக பொருளாதார ஈட்ட துடிக்கும் பிள்ளைகள் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த புகழ்ச்சிக்கு அவங்க வெளியே போனோம்னா ஒருத்தவங்க பார்த்து புகைப்படம் எடுப்பது, அவங்கள பார்த்து கையெழுத்து வாங்குவது போது அந்த புகழ்ச்சிக்கு இவங்க இயல்பு அடிமையாகிறாங்க. அப்போ அங்க அந்த வாழ்க்கை அவங்களுக்கு தொலைறது ஒரு பெரிய விடயமா இல்லை. எல்லாரும் இந்த பெரிய சம்பாத்தியம் பண்றாங்களான்னா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை, மாய பிம்பம். ஆனா ஒரு சில குடும்பங்கள் யூடியூப்லயும் இன்ஸ்டாலையுமே உட்கார்ந்துட்டு தங்களையே அசிங்கப்படுத்தி, அதாவது வெட்கமானமே அற்ற ஆடு மாடுகள் கூட செய்ய துணியாத விடயங்கள் எல்லாம் செஞ்சு பொருளாதாரம் ஈட்டுறாங்க. ஆனா இது வந்து ஒரு விஷயம் நாங்க வீட்டுக்குள்ள பேசும்போது என் மகா சொல்லுவா, வேலை நாடுகள் போல ஒரு பிள்ளைங்களுடைய வயது ஆதாரில் இருக்கு. அதாவது இது ஒரு சில ஆப்னு சொல்லக்கூடிய அந்த செயலிகளை இயக்குவதற்கு இந்த ஆதார் கார்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை இந்த அரசியா இயற்ற மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அரசுகள் என்ன செய்யணும்னா, குறிப்பிட்ட வயதுக்கு மேலதான் நீங்க இதை பயன்படுத்தணுங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றினா மட்டும்தான் இதை தடுக்க முடியும்.
இல்லைன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்தே தொடங்கிடுறாங்க எல்லாருமே. இது வந்து மிகப்பெரிய தவறான சாராய மாதிரி இது ஒரு விஷம் தான், ஒரு அடிக்ட். இப்போ ரெண்டாவது, பெண்கள் வந்து இன்னைக்கு வர்த்தகத்துறையில ஏன் வரத்து வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு? வர்த்தகத்துறை என்பது பொருளாதாரம் தேடக்கூடிய இடத்தில் இன்னைக்கு பெண்கள் ஏன் குறையிறாங்கன்னா, அவ ஏற்கனவே எல்லா பெண்களுமே வேலைக்கு போறேன்னு சொல்லி ஒரு பெரிய கடன் சுமையில் தான் இருக்காங்க. இவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம ஒரு தொழிலை தொடங்குறோம்னா முதல்ல பணம் போடணும், அதுல தோல்விகள் வரும், தோல்விகளை சந்திக்கணும், அது மீண்டும் பணம் போடணும், தோல்விகளை சந்திச்சு ஜெயிக்கணும். ஆனா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அந்த காத்திருக்கும் தோல்வி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, காத்திருக்க மாட்டாங்க. இவங்க வந்து எப்படி சிற்றுண்டிகளை விரைவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க. எல்லாம் ஃபாஸ்டா சாப்பிட்டு ஃபாஸ்டா கல்யாணம் முடிச்சு ஃபாஸ்டா லவ் பண்ணி ஃபாஸ்டா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதே போல இவர்கள் வர்த்தகத்துறைக்குள்ள வர்றதுக்கு தயங்குறது காரணம், வேலைக்கு போனா சம்பளம், இங்க போனா பிரச்சனை. ஆனா பெண் விடுதலையின் முக்கிய பங்கே வர்த்தகம் தான். நாங்க வர்த்தகத்துக்கு வாங்கன்னு பிள்ளைகளை சொல்றோம். கண்டிப்பா வரணும். அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து இலவசம் என்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் இந்த இலவசம் அவங்களோட முன்னேற்றத்துக்கா இல்ல ஒரு பின்னோக்கி தான் செல்லுமா இலவசம் என்பது? இலவசம் என்ற ஒரு வார்த்தை பெண்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ் சமூகம் இல்ல, உலக பொது சமூகத்துக்கு இலவசமாக எதை கொடுத்தாலும் அந்த சமூகத்தை அழுக்கிறதான் அதுக்காக காரணம். அப்படின்னா இலவச பேருந்து வரும் வரை நாங்கள் பயணிக்கவில்லையா? பயணித்தோம். இலவசமாக நீ எதை கொடுத்தாலும் நீ எதை வாங்குற? இலவசமா கிடைச்சோன்னு இவளுக்கு அங்க எது பறி போகுதோ அது தெரியல. அதாவது இவ வந்து ஒரு சிறிய கல்லுக்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய மாணிக்கத்தை விளையாக்குறான். இலவசம் என்ற ஒரு விஷயத்தை கொடுத்து வாக்கு என்னும் மாணிக்கத்தை அவன் களவாண்டு போறான். அது தெரியல. இலவசங்கள் சமூகத்துக்கு கேடானது. இறுதியாக ஒரு கேள்வியை பதிவு பண்றேன். 2026 தேர்தலில் பெண்களின் பங்களிப்பு என்னவாக இருக்கும்? 2026 தேர்தல் எப்போதும் போல, இப்போ ஒரு சினிமா நடிகர் வேற வந்திருக்காரு. எனக்கு பேசுறதுக்கு அசிங்கமா தான் இருக்கா, நான் பேசித்தான் ஆகணும். நேற்றுலாம் அந்த ஈரோடு பரப்புரை அந்த பேச்சு முடிஞ்சு விஜயோடைய வாகனம் போகுது. இந்த பெண் குழந்தைகள் அந்த வாகனத்தின் பின்னால போற வேகத்தை பார்த்தா நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு சமூகமா உருவாகி வருதுன்னு அது எடுத்துக்காட்டு. தேர்தலில் பங்களிப்பு என்பது எப்போதும் போலதான் தம்பி. அவங்க நிற்பாங்க, ஜெயிச்சா அவங்க வீட்டுக்காரங்க வேலை செய்வாங்க, அவங்க கையெழுத்து மட்டும் போடுவாங்க. மாற்றா இப்போ நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியில் 117 பெண் வேட்பாளர்களை களம் இறக்குது. கட்சி 234ல 117 பேரை களம் இறக்குதுல. அதுலயும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 117 பேர்ல மிஞ்சி போனா ஒரு 17 பேர் தான் அரசியல் தெரிந்தவர்கள். இது எல்லாருமே படித்தவர்கள் தான் வேட்பாளராக வர வேண்டும் என்ற காரணத்தினால அவர்களால் உருவாக்கப்படுபவர்கள். அப்போ அவர்கள் வென்றாலுமே இங்க எதுவுமே மாறாது எனக்கு தெரிஞ்சு. அதனால இந்த தேர்தலும் எப்போதும் போல அறியாமையினால் நாங்கள் வாக்களிக்கும் தேர்தல் தான். இப்போ பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுங்கிறது இயற்றப்பட்ட ஒன்று. அதுக்கு நடைமுறை எல்லா கட்சியுமே அதை கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா டிஎம்கே மற்ற பாஜக காங்கிரஸாக இருக்குது, எல்லா மாநிலத்திலுமே அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்துறாங்க. ஆனா இந்த பெண்களுக்கென்று இந்த தனி கோரிக்கைகள், அதாவது நார்மலா இவங்க கொடுக்க தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா இது வந்து 2 கட்சியுமே போட்டி போட்டு தான் கொண்டு வர போறாங்க. பெண்களுக்கென்று ஒரு தனி அறிக்கை வந்து வெளியிடுறதுக்கே தயக்கம் கொடுக்குறாங்க. இல்ல என்னன்னா ஒண்ணு இல்ல, அந்த பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியா அது சம்பந்தமா எந்த கட்சியாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவோனுக்கு நீ இப்படி தண்டனை கொடுக்கணும் ஏதாவது ஒரு தேர்தல் அறிக்கை வைக்கான இல்லை. அதே போலதான் பெண்ணுக்கான சிறப்பு திட்டங்கள் சட்டங்கள் இங்கே எப்போது ஏற்றப்படாது. அவன் என்ன செய்யறான், பெண்ணுக்கு இலவசம் தான் கொடுக்குறான். அப்போ இங்க இருக்கிற பெண்ணை அவன் இழிச்ச வாயாக்கி வச்சிருக்கான். இவளுக்கு இலவசம் கொடுத்தா போதும், அந்த வட்டத்துல இலவசங்கிற அந்த வட்டத்துக்குள்ள அவளை வச்சிருக்கானே தவிர அவ வெளியே வந்தா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியுது. அவளை அந்த கூண்டை விட்டு வெளியே எடுக்கும் போது அவ எப்படி நிப்பானே அந்த நம்மளை ஆளு வர்க்கத்துக்கும் ஆள துடிக்க வர்க்கத்துக்கு தெரியுதே தவிர அரசியலா இருக்க வேண்டிய எங்களுடைய பெண் சமூகத்திற்கு தங்களுடைய பலம் தெரியல. ஆனா பலம் தெரிய வைக்கவும் யாரும் முயற்சி பண்ணல. நிச்சயமா நாம அதற்கான முயற்சி முன்னெடுப்போம். அதாவது என்ன பண்டமாற்று முறை, பண்டமாற்று முறை, நீங்க ஓட்டு போடுங்க உங்களுக்கு ஒரு இலவசம் தரோம், அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து சமூகத்தை பண்டமாற்று முறையில கூட வராது. ஏன்னா பண்டமாற்று முறை வந்து
ரெண்டு பொருளுமே equal சமம். equal அன்னைக்கு அப்படி. சமம். அது இங்க நான் 1000 ரூபாய் பண்ண உனக்கு பணம் தருவேன், நீ கோடிகள் மதிப்பிலான வாக்க தர. அப்ப அதுவும் பண்ட மாற்றல், அது ஏமாத்து வேலை. ஏமாற்ற முழுக்க ஏமாற்ற. முழுக்க ஓகே, இந்த 10 கேள்விகளுக்கு அருமையா பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி.